ஹலோ எவ்ரிவன், நாங்கள் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஈரான் வார்ஸ் இஸ்ரேல் தாங்க. இவங்களோட ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்கு. ஸோ அவங்களோட இதை பற்றி இந்த என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா 3 பாயிண்ட் பார்க்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஐடிஎஃப் வீரர் வந்து நேட்டோ கண்ட்ரியில் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது காசாவில் சாப்பாட்டுக்காக நின்ன மக்களை வந்து 800 பேரை கொண்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கு. அதை பற்றியும் பேசலாம். அடுத்து 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்க, ரஷ்யா வந்து அவங்களோட போர்க்கப்பல்களை வந்து ஈரானுக்கு அனுப்பியிருக்காங்க. அது எதுக்காண்டி அனுப்புனாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம வந்து இப்போ வந்து நாட்டை நாட்டிலே வந்து 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க என்னன்னாக்க, பெல்ஜியம் நாட்டில் டீம்லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. ஸோ அங்கே போய் நடக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அங்கே அவங்க ஒரு கொடியை காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கொடியை காமிச்சோன்னே அங்கே உள்ள ஃபவுண்டேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணோன்னே அவங்கள வந்து ஒருத்தவங்க அடிச்சது மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடிச்சுட்டு அவங்கள போலீஸ் அரெஸ்ட்டாங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன் ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கும் தெரியும். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி அமெரிக்காவோட ஃப்ரெண்டு தான். ஸோ அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பாக அரெஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து இஸ்ரேல் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கனாக்க, இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஐடிஎஃப் வீரர்கள் வந்து, அதாவது நேட்டோ நாட்டுக்குள்ளேயே போயிட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய பேச்சு பொருள மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பெரிய இதுதான். அடுத்து 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்க, காசாவில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்கள கியூல நின்றவங்களை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜூலை 20 வரையும் 800 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. இந்த சாப்பாட்டுக்காக நின்று சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுவும் வந்து பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு. இதனால வந்து யூகே கவர்மெண்ட்டே வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க இது மாதிரி பண்ணினது தப்பு, இது ஏன் பண்ணீங்க அப்படின்னு இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா அவங்களும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்க என்ன சாப்பிட வர்ற சாப்பாட்டுக்காக சின்ன குழந்தைங்களு, அதே மாதிரி பெரியவங்க எல்லாருமே நிற்கும் போது அவங்க வந்து கண்மூடித்தனமா சுட்டிருக்காங்க. அதாவது ஐடிஎஃப் வீரர்கள் சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ அடுத்து 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ரஷ்யா வந்து அவங்களோட போர் கப்பல்களை வந்து ஈரானுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ எதுக்காண்டி அங்கே மிடில் ஈஸ்ட்ல அதிகமான பதற்றம் ஏற்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு போர் ஒத்திகை நடத்த போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்னன்னாக்க, அங்க வந்து அதாவது யூரோப் கண்ட்ரிகள் தான் ரஷ்யா இவங்களெல்லாம் வந்து ரொம்ப எதிரி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் வந்து இங்க போர்க்கப்பலை வந்து புட்டின் அனுப்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அங்க இவங்க ஒரு போர் ஒத்திகை நடத்த போறாங்க. ஸோ இன்னொரு கண்ட்ரி வந்து வருவாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, சைனாவும். இந்த 3 கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு போர் ஒத்திகை நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதாவது நீ நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஆரம்பிச்சேன்னா நான் கண்டிப்பா அடிப்பேன் அப்படின்னு வந்து, அதனால என்ன பண்றாங்கனாக்க, இவங்களுக்குள்ள அதிகமா ஒரு போர் நடந்துச்சு. இந்த போர்லயும் வந்து அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில முடிச்சுட்டோம் அப்படின்னா ட்ரம்ப் சொன்னாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. ஸோ பட் இருந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, மறுபடியும் நான் கண்டிப்பா நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஆரம்பிப்பேன், நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லிட்டாங்க. ஸோ எதுக்காண்டினா, நான் என்னோட ஃபெசிலிட்டிஸ்க்காண்டி, அதாவது இல்லாம என்னோட எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய கிரைசஸ் போகுதான்னு சொல்லி, இதனால வந்து இஸ்ரேலுக்கும் ஒரு த்ரெட் மாதிரி தான் இருக்கு. இவங்க ரஷ்யா வர்றதும் வந்து மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது. ஐடிஎஃப் வீரர் வந்து அவரே சுட்டுக்கிட்டு இறந்திருக்காரு. ஏன் இறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து மன உளைச்சல் இருந்த மாதிரியும் வந்து அங்கே வந்து இருக்கும்போது இந்த மாதிரி சுட்டுட்டு இறந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி 42 பேர் வந்து இறந்திருக்காங்க. அவங்க இதுவரைக்கும் வந்து வெளியில யாரும் விடல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க இறந்தாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ராணுவ மரியாதை எதுவுமே கொடுக்கறது இல்லை, அப்படியே இது பண்ணிடுறாங்க. அதையும் வந்து ரொம்ப வேதனையோட சொல்றாங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு. இது வந்து ஒரு நியூஸா வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து பெரிய வார்த்தை வந்து கொஞ்சம் யூகேயும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, நீங்க வந்து பண்ணின தப்பு. அதை மட்டும் இல்லாம சிரியாவில் அடிச்சதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு வந்து அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. யாரு இஸ்ரேல பார்த்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் எனக்கு சிரியா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து அமெரிக்காவோட அம்பாசிடர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுவும் வந்து பெரிய இஷ்யூவா வந்து போயிட்டு இருக்குது. பார்க்கலாம், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள பெரிய இதுல
4ல இதுவும் வந்து பெரிய ஒரு கான்ஃபிளிக்டா இருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோ நாங்கள் வாழ்ந்து பார்க்கலாம்.